இந்த இடத்தோட பேர் தாங்க சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஸ்ட்ரோக், பக்கவாதம், முடக்குவாதம், விபத்துனால கை கால் இடுப்பு செயலிழந்து போனவங்க, இப்படி பல பேர் இங்கே சிகிச்சை பெற்று வராங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சில பேர் சென்னையிலேருந்து வராங்க, சில பேர் கன்னியாகுமரியிலேருந்து வராங்க, சில பேர் ஆந்திராலேருந்து வராங்க, சில பேர் பெங்களூர்லேருந்து வராங்க. இப்படி நிறைய பேர் நிறைய ஊருங்கள்லேருந்து வராங்க. தமிழ்நாட்டில் வேறு ஹாஸ்பிட்டலே இல்லையா, ஏன் இவங்கெல்லாம் குணப்படுத்த முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸ்ட்ரோக், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு டாக்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி தான். அந்த ஃபிசியோதெரப்பியை சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நடக்கவே முடியாதுன்னு நினச்சவங்களையும் நடக்க வச்ச இடம் தான் இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம். பேஷண்ட்டுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடல் வலிமையை அதிகரிக்கிறது மட்டும் இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுங்கிட்டையும் அன்பாக பேசி உங்களால் நடக்க முடியும், உங்களால் இதை செய்ய முடியும்னு சொல்லி மன வலிமையையும் அதிகப்படுத்துகிறாங்க. யாருக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சாக பேஷண்ட்டுங்களை நோட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தராங்க. முக்கியமாக இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடல் வலிமையானாலும் சரி, மன வலிமையானாலும் சரி, அன்போடும் அரவணைப்போடும் இங்கே ட்ரீட்மெண்ட் தராங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. நம்மளால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னால் எழுந்து நடக்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் எழுந்து நடக்க முடியுது. என் கையை தூக்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ என் கை தூக்க முடியுது. என்னால் எழுந்து நிற்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ எழுந்து நிற்க முடியுது அப்படின்னு ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இருக்கலாம். அவங்கள அப்படியே விட்டுடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க இழந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்கணும்னா அதுக்கு இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். விட்டுடாதீங்க மக்களே, இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அடுத்துள்ள ஒரிச்சேரி கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.